சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நிறைய சகோதரர்கள் மலிவு விலையில் புதுக்கார்களை வாங்குவீங்க. இது ஒரு சுத்துமாத்து வேலை, ஏமாத்து வேலை. உங்களுடைய காரை போலீஸார் மறைச்சு தூக்கிட்டு போவாங்க. அதாவது இது இந்த கார் கள்ளக்கார் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போவாங்க. ஆனால் உங்களுடைய காத்துக்கிற புத்தகம் எல்லாமே சரியாக இருக்கும். இது ஃப்ரான்ஸில் இப்போ அளவுக்கு அதிகமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஏமாத்து வேலை. இது சம்பந்தமாக ஒரு சகோதரர் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதன் அடிப்படையில் இதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணா பாருங்கள். நீங்கள் கூட ஏமாந்துருக்கலாம், போலீஸ் மறிக்கலாம், உங்களுடைய காரை எப்போ வேணுமென்றாலும் தூக்கலாம். நீங்கள் மலிவான கார் புதுக்காராக இருக்குன்னு சொல்லி வாங்கியிருப்பீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் உங்கள் தோழன் ரதன், துரோகம் மீடியாவுக்காக. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கொமெண்ட் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட விழிப்புணர்வான வீடியோக்களை முடிஞ்ச வரை உங்களோட நண்பர்களோட நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணாட்டியும் பரவாயில்ல, பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படியான ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கு, அவதானம் அப்படின்னு சொல்லி. உங்களை ஒரு போலீஸார் மறிக்கிறாங்க. உங்களுடைய கார் புத்தம் புதிய கார், நீங்கள் மலிவு விலையில் வாங்கியிருக்கிறீங்க. உங்களுடைய காத்துக்கிறிஸ் புத்தகம், அதாவது பார்த்தீங்கன்னா காத்துக்கிறிஸ்டன் தான் ஃப்ரான்ஸ் சொல்லுவாங்க. இந்த புத்தகம் உங்களுடைய பேரில் எல்லாமே மாற்றப்பட்டிருக்கிறது. ஒற்று பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 100% சரியான முறையில் அந்த காரை அல்லது அந்த வேனை அல்லது வண்டியை நீங்கள் புதிதாக வாங்கியிருக்கிறீங்க. சக்கலாகம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய காரை போலீஸார் மறிக்கிறாங்க. எந்தவித கதையும் இல்லை. திபராஷ், அதாவது வாகனத்தை தூக்குகின்ற வாகனம் அல்லது போலீஸினுடைய இன்னொரு டிரைவர் ஒருவர் உங்களோட வாகனத்தை பறித்து கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறமாக உங்கள் மீது வழக்கு நடக்கும். என்ன நடந்ததற்கும் இதுக்குள்ள அதுதான் விஷயம். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இங்கே 2-3 விஷயங்களை நான் இதுக்குள்ள கலந்து சொல்கிறேன். நீங்கள் அவதானமாக கேளுங்க. குறிப்பாக இங்கே பார்த்தீங்க சொன்னால் நிறைய பேர், எங்களுடைய தமிழாக்கள் நிறைய பேர் செய்கிற வேலைன்னு சொன்னால், வாகனம் இலகுவாக நீங்கள் வாகனம், புது வாகனம் ஒரு கராஜில் வாங்கலாம். அது ரெனால்ட்டாக இருக்கலாம், பேஜோவாக இருக்கலாம், அல்லது பென்ஸாக இருக்கலாம், அல்லது எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கார் வாங்குவதுக்கு பெரிய கெடுபடி இல்லை. உங்களுக்கு போங்குது ஃப்ரான்ஸில் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த கிரெடிட் அக்செப்ட் பண்ணப்படும். இதில் கேட்கப்படுற டாக்குமெண்ட்டுகள் இவ்வளவு தான். ஒன்று உங்களுடைய விசா, 2வது உங்களுடைய 3 மாத பேசிட், உங்களுடைய பேங்க் ரிப், உங்களுடைய டொமிசில் அதாவது வீட்டு அட்ரஸ். இந்த 4 தான் கேட்பாங்க, வேறு ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. இந்த 4ஐயும் கேட்பாங்க. நீங்கள் 4ஐயும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிரெடிட் அக்செப்ட் பண்ணப்படும். இதில் இன்னொரு டெக்னிக் என்னன்னு சொன்னால், நீங்கள் அநேகமாக இந்த கராச்சிகளில் இந்த கிரெடிட் சிஸ்டம், அதாவது வாகன கிரெடிட்டுகள் செய்கின்ற சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றில் அரபு மொழி பேசுபவர்களாக இருக்கலாம், அல்லது அராப்பினத்தவர்களாக இருப்பார்கள், அல்லது கருவல் இனத்தவர்களாக இருப்பார்கள். இந்த 2 பேரும் தான் அநேகமாக இருப்பார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் இந்த கிரெடிட் செய்கிற அந்த டிபார்ட்மெண்ட் பகுதியில் இருப்பதில்லை. இப்போ எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வாரார்கள். அவர்கள் இவ்வாறான வேலைகள் செய்ய மாட்டார்கள். அதில் உங்களுடைய இந்த டாக்குமெண்ட்கள் கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு கேட்பாங்க, நீங்கள் திருமணமானவரா, நீங்கள் எவ்வளோ காலம் வேலை செய்கிறீங்க, அது மட்டுமில்லை உங்களுடைய வருமானங்கள், இதர வருமானங்கள், அலகேசியம் ஃபேமிலியால் வருமானங்கள், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், உங்களை வீடு வாடகையா சொந்த வீடா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. அதில் இந்த இடத்துல ஒரு டெக்னிக் இருக்குன்னு சொன்னால், நீங்கள் சொந்த வீடுன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வாகன கிரெடிட் தர மாட்டாங்க. அதனால் இந்த வீட்டு வாடகை, இந்த வீட்டில் இந்த கிரெடிட் வேலை, அதாவது வாகன கிரெடிட் வேலை செய்கிற சௌகரியம் என்ன சொல்லுவாங்கன்னா, வீடு சொந்த வீடு என்றதை விட வாடகை வீடுன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு அந்த கிரெடிட் எல்லாமே பாஸ் பண்ணுவாங்க. வீடு உங்களுக்கு வாகனம் நீங்கள் அட்வான்ஸ் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 500 ரூபாவோ கட்ட சொல்லுவாங்க. அதை கட்டினதுக்கப்புறமா குறிப்பிட்ட ஒரு 3 நாட்கள் 4 நாட்களில் வாகனம் வந்துடும். அதுக்கப்புறமாக உங்களுடைய காத்துக்கிறிஸ் வாகனத்துடைய புத்தகம் உங்களுடைய பேருக்கு மாறி வந்துடும். இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டுருவீங்க. விஷயம் முடிஞ்சுது. இப்படியே போய்கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய ஆட்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், அப்படியே வாகனத்தை அதில் கிரெடிட் எடுத்து போட்டு இந்த வாகனத்தை விற்கிறது. விற்று இன்னொரு நபரை விற்பாங்க. இந்த நபருக்கு விற்றால் அந்த நபருக்கு விற்கின்ற பொழுது அந்த நபர் இன்னொரு நபருக்கு விற்பார். அந்த நபரால் உங்களுக்கு வந்திருக்கும், அல்லது இன்னொரு நபருக்கு மாறி அந்த நபரால் உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது 2வது நபர் மாறி 3வது நபராக உங்களுக்கு அந்த கார் வந்திருக்கு. இங்கே முதலாவதாக கிரெடிட் எடுத்தவர், ஒரு வாகனம், ஒரு கார் வாங்கினவர் அந்த கிரெடிட்டை கட்டாத பட்சத்தில் அந்த இன்சூரன்ஸ் என்ன செய்யும்? அதாவது சொல்லி நீங்கள் கிரெடிட் போடுகிறீங்க, ஒரு வாகனத்தினுடைய பெறுமதி 20,000 சொன்னால் அந்த வாகனம் 20,000 ரூபாய்க்கும் அந்த கிரெடிட்டுக்குரிய இன்சூரன்ஸை அந்த உங்களுக்கு வாகனம் விற்கிற நிறுவனம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கும். இன்சூரன்ஸ் போடுகின்ற பொழுது உங்களுடைய வாகனத்தினுடைய கிரெடிட்டை நீங்கள் கட்டாமல் விட்டால் அந்த நிறுவனம் என்ன செய்யும் என்று சொன்னால், அது ரெனால்ட்டோ, பேஜோவோ, வோல்ஸ்வாகனோ, பென்ஸோ எந்த கம்பெனியாக இருக்கட்டும்,
அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த கிரெடிட் வந்து நீங்கள் கட்டலை அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன செய்வாங்க சார், இன்சூரன்ஸ் என்ன செய்யும் சொன்னால் உசியருக்கு அனுப்பும். உசியர் என்ன செய்யும்னு சொன்னால் உங்களுக்கு கடிதங்கள் மாறி மாறி கடிதங்கள் போட நீங்கள் பதிலளிக்காத பட்சத்தில் அல்லது கிரெடிட் கட்டாத பட்சத்தில் உசியர் என்ன செய்யும்னு சொன்னால் நீதிமன்றத்தை நாடும். நீதிமன்றம் என்ன சொல்லும்னு சொன்னால் உங்களுடைய வாகனத்தை போலீசாரனுடைய உதவியோடு வாகனத்தை தூக்க சொல்லும். வாகனத்தை தூக்க சொல்லணும்னு சொன்னால் இது வந்து இந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா உடனடி நடக்குமான்னு சொன்னால் இல்லை, ஒரு வருடம் 2 வருடம் ஆகும். அப்போ இந்த நடவடிக்கைகளுக்குள்ளேயும் போய் உங்களுடைய வாகனம் இப்போ அந்த ஒரு நம்பத்தில் இழக்க முடிய அந்த வாகனம் எந்த அட்ரஸ் இருக்குன்னு சொல்லி போலீஸ் கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாக போலீஸார் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நேரடியாக உங்களுடைய அந்த டிபார்ட்மெண்ட் போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ணினா இப்போ நீங்கள் வந்து 93 லா குர்னேவில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் லா குர்னேவனுடைய போலீஸாருக்கு முனிசிபலுக்கும் சொல்லப்பட்டிருக்கும், அதே மாதிரி போலீஸ் நேஷனலுக்கும் சொல்லப்பட்டிருக்கும், போலீஸ் ஜொந்தா மாதிரிக்கும் சொல்லப்பட்டிருக்கும். இதில் இந்த 3 போலீஸாரும் உங்களுடைய வாகன இலக்கத்தை வந்து வீதிகளில் மறைச்சு உடனடில் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற பேரில் உங்களை வந்து டிரைவர் சீட்டை விட்டு வெளியில் இறங்குங்கன்னு சொல்லி போட்டு வாகனம் கொண்டு வாங்க. இல்லாத பட்சத்தில் வந்து உங்களுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க. வாகனம் வந்து எப்போ அந்த வீட்டை வருது அந்த நேரம் வந்து வாகனத்தை கொண்டு போவதற்கு. இப்போ வந்து நீங்கள் ஒருவரிடம் வந்து மலிவான விலையில் காசை கொடுத்து அந்த வாகனத்தை வாங்கியிருப்பீங்க, உங்களுடைய அந்த காசும் போயிடும். ஆனால் போலீஸ் வந்து சொல்லும், இன்ன காரணத்துக்காகத்தான் இந்த வாகனத்தை நாங்கள் தூக்குறோம், இந்த கிரெடிட் வந்து கட்டலை, நீங்கள் இந்த கிரெடிட்டை வந்து கட்டினதுக்கு அப்புறமாக இந்த வாகனத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. நான் அது சொல்வதற்கு முன்பதாக குறிப்பிட்ட உங்களுக்கு வாகனம் தந்த நபர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தந்திருப்பார். அவர் வாங்கினவர் வந்து ஏற்கனவே கிரெடிட் கட்டாமல் இருப்பார். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அந்த வாங்கின நபரோட தொடர்பு கொள்ளணும், இப்படி வாகனம் கிரெடிட் கட்டப்படலையான்னு சொல்லி அவரோட தொடர்பு கொண்டு அவங்க அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணி இது வர கடையில் பெரிய பிரச்சனை. இதில் வந்து இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த உங்களுடைய வாகனத்தை போலீஸார் வந்து தூக்கிட்டு போவாங்க. அதை தூக்கி கொண்டு போகிற காசு, பார்க்கிங் காசு, அதுக்கப்புறம் டேக்ஸ், அது இதண்டெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு பில் அடிப்பாங்க. இந்த பிரச்சனை உங்களோட கார் உங்களை விட்டு போச்சுன்னு சொன்னால் இந்த உடனடியாக இந்த பிரச்சனை நீங்கள் கிளியர் பண்ணணும். இது சில நேரங்களில் சில பகுதிகளில் வெள்ளிக்கிழமை உங்களோட கார் தூக்கினா சனி ஞாயிறு உங்களோட காரை நீங்கள் பார்க்க இயலாது. திங்கட்கிழமை தான் உங்களோட காருக்கு நடவடிக்கைகள் எடுக்க முடியும். நீங்கள் அதுக்கப்புறமா அந்த கிரெடிட் அங்கே கட்டி கிரெடிட் கார்டன் வந்து இன்சூரன்ஸுக்கு வந்து உங்களுடைய அந்த பழைய கார் முதலாவது ப்ரொப்ரேட்டர் முதலாவது உரிமையாளர் இன்சூரன்ஸ் கம்பெனி கிளியர் பண்ணி, இன்சூரன்ஸ் கம்பெனி போலீஸுக்கு கிளியர் பண்ணி, போலீஸ் கிளியர் பண்ணி, இந்த டிபார்ட்மெண்ட் போலீஸுக்கு கிளியர் பண்ணி, இங்கே வர கிடையில உங்களுடைய கார் தூக்கப்பட்டு அந்த காரை கொண்டே பார்க்கிங்கில் போலீஸ்காரங்க கொண்டே பார்க்கிங்கில் போட்ட காசு அவ்வளவுக்கும் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று அடித்து வரும். இது ஒரு புறம் இருக்க, இந்த வாகனம் வந்து சில நேரங்களில் வந்து இது தரப்பட மாட்டாது. இதில் நிறைய பேர் எங்களோட தமிழாக்கள் செய்கிற வேலை என்ன சொன்னால் இந்த வட்டிக்கு காசு கொடுக்குறாக்கள்லாம் இவ்வாறான வேலைகள். வட்டி காசை கொடுக்குறது, அதாவது வந்து ஒரு தொழில் ரீதியாக ஒரு பயணிக்கின்ற பொழுது அந்த தொழில் ரீதியாக வட்டி காசு வாங்குவார். அது கட்டத்தில் வந்து வாகனத்தினுடைய புத்தகத்தை கொடுத்து போட்டு வட்டி காசு வாங்குவார். வாங்கியதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இவரால் வட்டி திருப்ப முடியல, காசு திருப்ப முடியல சொன்னால் ஓகே நீங்கள் புத்தகத்தை வட்டி நீங்கள் எந்த பேருக்கு தாங்கன்னு சொன்னால் அவங்க வட்டி கொடுத்து போட்டு பேசாமல் இருந்துருவாங்க. இருந்தால் இங்கே என்ன சொன்னால் வட்டி காசு வாங்கினவர் அவ்வளோ காசு அவருக்கு லோஸ்ட், ஆனால் ஏமாந்துடுவார். அதுக்கப்புறம் அவரை பிடிச்சா அவர் சொல்லுவார், நான் உங்களுக்கு காத்துக்கிறேன் சார், அதை காரனுடைய புத்தகம்லாம் மாற்றி தந்துட்டேன், எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு இங்கே சொல்லி விட்டார் சொன்னால் பிரச்சனை முடிஞ்சுது. அங்கே கிரெடிட் போட்டவருக்கு என்ன செய்ய முடியும், இன்சூரன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் போலீஸில் இதாண்டும் அப்படி இப்படி இதாண்டு நீங்கள் உங்களோட கார் சீஸ் பண்ணப்படும் போலீஸில் அவருக்கு வந்து கேஸ் போயிருக்கும். அதுக்கப்புறமா கோர்ட்ஸ் ஒரு முடிவுக்கு வரும், இல்லை பிரச்சனை இல்லை, இன்சூரன்ஸ்களை அந்த கிளைமை பண்ணி காரோட பிரச்சனை முடிப்பாங்க. அதோட வந்து அந்த பிரச்சனை அங்கே முடியும். இப்போ வந்து நீங்கள் மலிவு விலையில் கார் வாங்கியிருப்பீங்க, உங்களுடைய கார் வந்து போலீஸில் சீஸ் பண்ணப்பட்டிருக்கும். அந்த கார் வந்து சொன்னால் நீங்கள் கிரெடிட் எல்லா பிரச்சனையை முடிச்சு காரை வழியில் எடுக்க வேண்டிய நிலைமைக்கும் நீங்கள் தள்ளப்படுவீங்க. இது வந்து அண்மையில் ஒரு சகோதரர் வந்து எனக்கு வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எங்கேயாவது ஒரு மலிவு விலையில் ஒரு கார் வருது, அடிமாட்டு விலையில் ஒரு கார் வருது, புத்தம் புதிய கார், கிலோமீட்டர் குறைய ஓடி இருக்குது, கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்குது, சரி மலிவாக வருது தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த காரை நீங்கள் வாங்குறீங்க சொன்னால் அது எத்தனை கை மாறி இருக்குது, அந்த காருக்கு வந்து பிரச்சனை இல்லையா என்றது எல்லாத்தையும் நல்ல வடிவாக தீர விசாரிச்சுட்டு நீங்கள் காரை வாங்குங்க. இல்லை நீங்கள் உங்களோட பணம் இருக்குது, நாங்கள் வேண்டுவோம், நான் சொல்கிறதுல வந்து ஏதாவது உங்களுக்கு கருத்து முரண்பாடுகள் இருந்தால் நீங்கள் வாங்க, அது பிரச்சனை இல்லை. வார பிரச்சனைகள் வருகின்ற பொழுது என்று ஒரு நாள் இப்படி ஒருத்தன் யூடியூப்பில் ஒரு வீடியோ சொன்னான் அப்படின்ற ஞாபகம் வந்தால் அப்பொழுது வந்து யோசிங்க. மற்றபடி இது சம்பந்தமாக நீங்கள் புதுக்கார் மலிவு விலையில் வருதுன்ற பொழுது 100% தீர விசாரித்து அதுக்கப்புறமாக
அந்த காரை வாங்க. எங்கேயாவது ஒரு சிலர் கஷ்டத்தின் நிமித்தம் அல்லது வந்து ஒரு தொழில் ரீதியாக நட்டப்பட்டுட்டாங்க. அதுக்காக நம்ம அந்த பிரச்சனையை ஈடு பண்ணுவோம், மலிவு விலையிலே அதை கொடுத்துட்டு நம்ம பிரச்சனையை முடிப்போம்னு சொல்லி விற்கின்ற சகோதரர்களும் இருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும், அது அவர்களுடைய வேறு பக்கம். ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் அளவுக்கு அதிகமாக இப்போ பிரான்ஸில் குறிப்பாக எங்களுடைய தமிழர்கள் பகுதியில் தமிழர்கள் மத்தியில் வந்து இடம்பெறுறது. ஏனென்று சொன்னால் அரபாக்களோ அல்லது வந்து கரவல்களோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரான்ஸில் கார் வாங்குவது சரியான குறைவு. அரபு மொழி பேசுவாங்க, அவங்களோட நாடுகளில் வாங்குவாங்க, அல்லது வந்து இங்கே பழங்காரில் வாங்குவாங்க. கருவல்களை பொறுத்தவரையில் ஜெர்மனியில் போயிட்டு அங்கே ஜெர்மன் பிராண்ட், அதாவது ஆடியோ பென்ஸோ அதை வாங்கியிருந்தால் அப்புறம் கூடுதலான கருவல் ஓடுற கார் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி சைனீஸ்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா பென்ஸ் BMW அவங்களும் அங்கால அங்கேயும் வேண்டி தான் கொண்டு இங்கே வந்து மாற்றுறாங்க. எங்களுடைய சகோதரர்கள் வந்து ஒரு சிலர் வந்து அங்கே போய் வேண்டாங்க. ஆனால் நிறைய பேர் இங்கே வந்து இங்கே இப்போ கிரெடிட் சிஸ்டங்களை வந்து இப்படி சின்ன சின்ன ஓட்டைகளை பிடித்து வேறான வேலைகள் செய்கிறாங்க. அவதானமாக இருங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்காக அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இது பற்றிய கருத்துக்கள் அல்லது இது பற்றி சம்மந்தமாக நீங்கள் ஏமாந்திருந்தால் அதையும் வந்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் சகோதரர்களே. நன்றி, வணக்கம்.